மிஸ்டர் பிரசிடென்ட் சார், கமிட்டி தயாரித்துள்ள அரசியல் சட்ட முன்வரைவை தங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். அத்துடன் இதை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளுமாறும் தங்களை வேண்டுகிறேன். மிஸ்டர் பிரசிடென்ட், இந்த சட்டங்களை இயற்றும் பணியில் தன்னுடைய கடுமையான உழைப்பையும் முழு ஈடுபாட்டினையும் டாக்டர் அம்பேத்கர் காட்டியதை மற்ற உறுப்பினர்கள் போல் நானும் அறிவேன். இந்த சபையினர் மிக நன்கறிந்திருப்பார்கள். ஏற்படுத்திய 7 பேர் குழுவில் ஒருவர் ராஜினாமா செய்துவிட்டார். அவருக்கு மாற்றாக யாரும் நியமிக்கப்படவில்லை. ஒருவர் அமெரிக்கா சென்றிருக்கிறார். அந்த காலியிடமும் நிரப்பப்படவில்லை. மற்றொரு உறுப்பினர் தன்னுடைய சொந்த மாநில விவகாரங்களிலே ஈடுபட்டிருக்கிறார். மேலும் இன்னும் விவரமாக கூற வேண்டும் என்றால் 1-2 உறுப்பினர்கள் தற்போது டெல்லியிலேயே இல்லை. ஒருவேளை உடல்நலக் குறைவினால் அவர்கள் கலந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம். ஆகவே இதையெல்லாம் வைத்து பார்க்கும் போது அரசியல் சட்டங்களை இயற்றுகின்ற முழு சுமையையும் டாக்டர் அம்பேத்கரை ஏற்க நேர்ந்தது. அதற்காக நாம் அனைவரும் அவருக்கு நன்றி கூற வேண்டும். இந்த சபையின் பாராட்டுதல் அனைத்திற்கும் நான் மட்டும் உரியவன் அல்ல. கமிட்டியின் பரிசீலனைக்கு அடிப்படை வரைவை தயாரித்த அரசியல் நிர்ணய சபையின் ஆலோசகர் சர் B.N. ராவ் அவர்களுக்கும் இந்த சபையின் பாராட்டுதலில் பங்குண்டு என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மற்றும் இதற்காக உழைத்த வரைவு கமிட்டியின் மற்ற உறுப்பினர்களும் இந்த பாராட்டுக்குரியவர்கள். நாம் உருவாக்கிய சட்டத்தின் சிறப்புகளை குறித்து நான் இந்த சபையில் பேசப்போவதில்லை. ஏனென்றால் எவ்வளவு சிறந்த சட்டமாக இருந்தாலும் அதனை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் ஒருவேளை மோசமானவர்களாக அமைந்துவிட்டால் அந்த சட்டம் நன்மை பயக்காது. ஆனால் சட்டம் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் ஆட்சியாளர்கள் நல்லவர்களாக அமைந்துவிட்டால் அதே மோசமான சட்டம் கூட நன்மையே பயக்கும். ஆகவே அவையோர்களே, மக்களாலும் கட்சிகளாலும் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சிக்கு வரவிருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்ற விவரம் நமக்கு தெரியாத பட்சத்தில் நாம் இயற்றிய சட்டங்களை இங்கு விமர்சிப்பது சரியானதல்ல என்பது என் கருத்து. நன்றி. இங்கு அவைத்தலைவராக இந்த சபையின் நடவடிக்கைகளை தினசரி கவனித்தவன் என்ற வகையில் எவராலும் செய்ய இயலாததை மிகுந்த ஊக்கத்துடனும் ஈடுபாட்டுடனும் கமிட்டி உறுப்பினர்கள் செய்ததை என்னால் உணர முடிந்தது. முக்கியமாக டாக்டர் அம்பேத்கர் அவர் உடல் நலிவையும் பொருட்படுத்தாது உழைத்தது பாராட்டுக்குரியது. பெண்களின் நிலையை உயர்த்தும் நோக்கில் டாக்டர் அம்பேத்கர் கொண்டு வந்த சர்ச்சைக்குரிய இந்து கோட் மசோதாவை நிறைவேற்றுவதில் நேரு தீவிரமாக இருக்கிறார். ஒரு சமுதாயத்தின் உயர்வு அதன் பெண்களின் நிலையை கொண்டுதான் கணிக்கப்படும் என்றும் அவர் நம்புகிறார். இந்து கோட் மசோதா தாக்கல். டாக்டர் அம்பேத்கர், டாக்டர் அம்பேத்கர், இந்து கோட் மசோதாவை, இந்து கோட் மசோதாவை. இந்து சட்ட மசோதா இந்து தர்ம சாஸ்திரத்துக்கே அவமானமாகும். இந்த சட்ட மசோதா நமது ஆச்சாரங்களையும் புனிதங்களையும் கேவலப்படுத்துகின்றது. நமது சாஸ்திரங்களை பற்றி அம்பேத்கருக்கு என்ன தெரியும்? சமஸ்கிருதம் தெரியுமா? வேதம் தெரியுமா? பழி வாங்குவதற்காக ஒட்டுமொத்தமாக இந்து தர்ம சாஸ்திரத்தையே இந்த சட்டம் மூலம் அழிக்க பார்க்கின்றார். ஆண்டவன் நமக்கு வழங்கிய புனிதமான சட்டங்களை ஒரு தீண்டத்தகாதவன் மாற்றுவதை அனுமதிப்பதா? கூடாது, கூடாது. இரத்த ஆறு ஓடட்டும். ஒரு மிலேச்சன், ஒரு அசுத்தன், ஒரு தீண்டத்தகாதவன் ஆண்டவர் கிருஷ்ணரால் பல 100 ஆண்டுகளுக்கு முன் அருளப்பட்ட பகவத்கீதையை, வேதங்களை, பகவான் மனுவின் தர்ம சாஸ்திரங்களை களங்கப்படுத்துவதா? இந்து சட்டங்களை, இந்து சட்டங்களை அம்பேத்கர், அம்பேத்கர். அன்புள்ள பாபுராவ், இந்து சட்ட மசோதாவுக்கு எல்லா தரப்பினரிடம் இருந்தும் பெரும் எதிர்ப்பு. சித்தார்த்தா கல்லூரிக்காக மடிகேற்கர் செய்யும் புத்தர் சிலை முடிவடையும் நிலையில் உள்ளது. புத்த மதத்தை தழுவும் என் முடிவும் முடிவடையும் நிலையே. சிறு வயதிலிருந்தே எனக்கும் புத்த மதத்தின் மேல் ஆர்வம் அதிகம். காரணம், புத்தரின் வாழ்க்கை என்ற புத்தகத்தை நான் படித்ததுதான். அந்த புத்தகத்தின் ஆசிரியரும் என் தந்தையின் நண்பருமான தாதா கெலூஸ்கர் அதை எனக்கு பரிசாக தந்தார். புத்த மதம் ஒன்றுதான் அறிவு, கருணை, சமத்துவம் என்ற 3 நெறிகளை போதிக்கிறது. உலகில் நிலவும் உழைப்புச் சுரண்டலை நீக்குவதற்கு
புத்த மதம் ஒன்றுதான் மருந்து. புத்த நெறியையும் பொது உடைமை நெறியையும் ஒன்று போல எண்ணி மக்கள் மயங்குகிறார்கள். அடிப்படையில் பொது உடைமை இம்சை, புத்த நெறி அகிம்சை. அது ஒரு ஜனநாயக முறை. அதனால்தான் லட்சக்கணக்கான தாழ்த்தப்பட்ட மக்களோடு சேர்ந்து நானும் புத்த மதத்தை தழுவ முடிவு செய்துள்ளேன். சாஹிப், பிரதமரிடமிருந்து கடிதம். இதை படி. இந்து சட்ட மசோதாவுக்கு எதிர்ப்பு உள்ளேயும் வெளியேயும் பலமாக இருப்பது உங்களுக்கே தெரியும். இந்த மசோதாவை பாராளுமன்றத்தில் இந்த தொடரில் நிறைவேற்ற முடியாது. உங்களுக்கு இது பெரும் ஏமாற்றம் என்பதை அறிவேன். திருமணம், விவாகரத்து பகுதிகளும் இதோடு சேர்த்து தள்ளி போட வேண்டியுள்ளது. அதனால் அநியாயம், அக்கிரமம். ராட்டோ, இங்க வந்து நான் சொல்வதை எழுதிக்கொள். நான் என் பதவியை ராஜினாமா செய்ய பல நாட்களாக யோசித்து வந்தேன். நாங்கள் தாக்கல் செய்த இந்து சட்ட மசோதா பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் என்ற ஒரே நம்பிக்கைதான் என்னை இதுவரை தடுத்து வந்தது. ஆனால் அது உதாசீனப்படுத்தப்பட்ட பின், அதுவும் திருமண விவாகரத்து பகுதிகள் புதைக்கப்பட்ட பின், இந்த பதவியில் நான் நீடிப்பதற்கு எனது மனசாட்சி இடம் தர மறுக்கிறது. இந்து சட்ட மசோதா என்பது இந்த நாட்டில் வரை எவருமே முயற்சிக்காத ஒரு மிகப்பெரிய சமூக சீர்திருத்த நடவடிக்கையாகும். நம் இந்து சமுதாயத்தில் ஜாதிகளுக்கு இடையிலும் இனங்களுக்கு இடையிலும் ஆண் பெண் இருபாலருக்கும் இடையே உள்ள ஏற்றத்தாழ்வுகளை முதலில் களையாமல் வெறும் பொருளாதார சீர்திருத்தங்களுக்கு மட்டுமே சட்டங்களை இயற்றுவது நம் சட்ட கோட்பாடுகளை கேலி செய்வதற்கும் சாணக்குவியலின் மேல் மாளிகை கட்டுவதற்கும் ஒப்பான ஒன்றாகும். வாமன் ராவ் காட்போலே, மனித சமுதாயத்தை காக்க ஒரு நாள் இந்தியா மட்டுமல்ல இந்த உலகமே புத்த மதத்தை ஏற்றுக்கொள்ளும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். எனவே நாகபுரியில் 1956 அக்டோபர் மாதம் தேசத்துக்கு சிறு கேடு வராத வழியைத்தான் காலம் வரும்போது நான் தேர்வு செய்வேன் என்று காந்திஜிக்கு வாக்கு கொடுத்திருந்தேன். அதோடு நான் புத்த மதத்தை தேர்வு செய்து அதோடு இணைவதால் இந்த நாட்டிற்கு பெரிய அளவில் நன்மையைத்தான் செய்கிறேன். ஏனெனில் இந்திய பண்பாடுகளில் புத்த மதம் ஒரு பிரிக்க முடியாத அம்சம். இதனால் உங்களுக்கு அளிக்கப்படும் பிரதிநிதித்துவத்தையும் சலுகைகளையும் நீங்கள் இழக்க நேரிடுமே. பிராமணர்கள் இதே சலுகைகளுக்காக தீண்டத்தகாதவர்களாக மாற தயாராக இருப்பார்களா? எதற்காக மதம் மாறுகிறீர்கள்? இதே கேள்வி உங்களை பெற்றவரிடமோ முன்னோரிடமோ ஏன் கேட்கவில்லை? எங்கள் முயற்சிகள் எல்லாம் அடிப்படை மனித உரிமைகளையும் கிடைக்க வேண்டிய சுயமரியாதையும் பெறுவதற்கே. அதற்கு ஏன் புத்த மதம்? காரணம், புத்த மதத்தின் அடிப்படை கொள்கைகள் நன்னெறியும் நல்லறமும் ஆகும். ஆனால் இந்து மதம் அப்படி அல்ல. இந்து மதம் அனுசரிக்கும் சமூக நெறிகள் ஏற்றத்தாழ்வுகள் கொண்டவை. ஆனால் புத்த மதத்தில் ஜாதிகள் என்றொன்றே கிடையாது. காரணம், புத்தரின் கொள்கைகள் நவீனமானவை, அறிவு சார்ந்தவை, எக்காலத்திலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கவை. அதில் மூட நம்பிக்கையே கிடையாது. அவர் நம்மை சிந்தித்தும் தெளிவு பெற்றும் வாழச் சொல்கிறார். புத்தரை தவிர மற்ற எல்லா மத ஸ்தாபகர்களும் தங்களை மனிதகுல இரட்சகர்கள் என்று கூறிக்கொண்டார்கள். ஆனால் புத்தர் ஒருவரே தான் ஒரு வழிகாட்டி என்பதோடு மட்டும் நின்று கொண்டார்.
තස්ස භගවතෝ අරහතෝ සම්මා සම්බුද්දස්ස නමෝ තස්ස භගවතෝ අරහතෝ සම්මා සම්බුද්දස්ස නමෝ තස්ස භගවතෝ අරහතෝ සම්මා සම්බුද්දස්ස බුද්ධං සරණං ගච්ඡාමි ධම්මං සරණං ගච්ඡාමි සංඝං සරණං ගච්ඡාමි පාණාතිපාතා වේරමණී සික්ඛාපදං සමාදියාමි ආදින්නාදාන වේරමණී සික්ඛාපදං සමාදියාමි කාමේසු මිච්ඡාචාරා වේරමණී සික්ඛාපදං සමාදියාමි මුසාවාදා වේරමණී සික්ඛාපදං සමාදියාමි සුරාමේරය මජ්ජපමාදඨානා වේරමණී සික්ඛාපදං සමාදියාමි සාධු සාධු සාධு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் இன்று இந்து மதத்தை துறந்து விட்டேன். இப்பொழுது புத்தரின் நன்னெறி, நல்வழி, நற்கருணை, அனைத்து மனிதர்களும் சமம் என்ற கோட்பாடுகளையும் தர்மங்களையும் நான் தழுவுகின்றேன். நான் பெருமையோடு ஒன்றை கூறிக்கொள்கிறேன். இன்று முதல் நான் இந்துவும் அல்ல, அதனால் தீண்டத்தகாதவனும் அல்ல. விடுதலை பெற்ற ஒரு மனிதன், சுதந்திர மனிதன். ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு சமுதாயத்திற்கு இனியும் நான் அடிமை அல்ல. ஆகவே சகோதர சகோதரிகளே, எஞ்சியிருக்கும் எனது வாழ்க்கையை உலகெங்கிலும் புத்தரின் ஞானத்தையும் அவரது நன்னெறியையும் பரப்புவதற்கென்றே நான் அர்ப்பணிக்கப் போகிறேன். இப்போது நான் உங்களை கேட்டுக்கொள்வதெல்லாம், உங்களில் யார் என்னை பின்பற்றி மகாபுத்தரின் ஞான ஒளி வழியில் நடக்க விரும்புகிறீர்களோ அவர்கள் எழுந்து நின்று 3 சரணங்களையும் பிரமாணங்களையும் என்னை பின்பற்றி சொல்லுங்கள். நான் கௌதம புத்தரின் 10 கட்டளைகளையும் கடைபிடிக்கிறேன். நான் எல்லா ஜீவராசிகளையும் கருணையோடு பேணி காப்பேன். நான் எல்லா மனிதர்களையும் சமமாக பாவிப்பேன். நான் கௌதம புத்தரின் தர்மத்தை ஏற்றுக்கொண்டு மனிதகுலத்தின் முன்னேற்றத்திற்கு தடையாகவும் மனிதர்களை இழிவுபடுத்துவதாகவும் அமைந்துள்ள எனது பழைய மதத்தை நான் துறக்கிறேன். இன்று நான் புதிதாக பிறக்கிறேன். இனியும் நான் இந்து கடவுளை வணங்க மாட்டேன், இந்து சடங்குகளை கடைபிடிக்க மாட்டேன். இன்று முதல் புத்த பிரானால் சொல்லப்பட்டு வந்த நல்லறிவு, நல்வழி, நற்கருணை என்ற 3 கொள்கைகள் தான் என்னை வாழ்நாள் முழுவதும் வழிநடத்தி செல்லும். शरणं गच्छामि धम्मं शरणं गच्छामि संघं शरणं गच्छामि बुद्धं शरणं गच्छामि धम्मं शरणं गच्छामि संघं शरणं गच्छामि
सिक्खपदं समादयामि कामेषु मिच्छाचारा वीरमणि सिक्खपदं समादयामि मुसावादा वीरमणि मुसावादा वीरमणि सिक्खपदं समादयामि बुद्धं शरणं गच्छामि धम्मं शरणं गच्छामि संघं शरणं गच्छामि बुद्धं नमामि बुद्धं शरणं गच्छामि धम्मं